முன்னாடி உக்காந்ததுக்கு இந்த கதி. உங்களை வச்சு ஊருக்கா கூட போட முடியாது ஏட்டையா. பேசுவப்பா, ஏன் பேச மாட்டேன்? முன்னால் இருக்க வாயில மூணாறு மாதிரி வாந்தியும், பின்னால் இருக்க வாயில பாலாறு மாதிரி பேதியும் கேப்பு விடாம ஆப்ப வச்சுக்கிட்டு இருக்கு. உனக்கு எகத்தாளம் கேட்குதாக்கும்? அப்படி இல்லை ஏட்டையா, நமக்கு உடம்பு சரியில்லாம இருக்கும் போதுதான் ரொம்ப ஜாகிரதையா இருக்கணும். அடிக்கடி ஜூஸ் ஹார்லிக்ஸ் குடிச்சிட்டே இருக்கணும். இதப்பா, இவ்வளவு நேரம் நீ பேசுற பேச்சிலேயே இப்ப சொன்னதுதான் ரொம்ப ஆறுதலா இருக்கு. போடு, சர்க்கரைகளை போடு. அம்மா, இன்னொரு கரண்டி போடு. ஐயோ, ரொம்ப சர்க்கரை கூடாது, சர்க்கரை வியாதி வந்துடும். 1 ஹவருக்கு ஒரு தடவை நாம பாடியில லிக்விட் ஏத்துக்கிட்டே இருக்கணும். மலை எவ்வளவு அருமையா ஆறுதலா பேசுறப்பா நீ. பேஷண்ட பார்க்க வர்ற ஒவ்வொருத்தரும் கை நிறைய பழத்தை கொண்டாந்து கொடுப்பாங்க. நீ பேஷண்ட் கிட்ட இருக்க பழத்தை புடிங்கி ஜூஸ் போட்டு குடிக்கிறியே, உன்னெல்லாம் யார் இங்க வர சொன்னா? யார் வர சொன்னா? லூஸ் மாதிரி பேசாத ஏட்டையா. உன்னை எவன் பார்க்க வந்தது? இன்ஸ்பெக்டர் தான் நீ உயிரோட இருந்தா மெமோ கொடுத்துட்டு வர சொன்னாரு. இல்லன்னா போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வாங்கிட்டு வர சொன்னாரு. அதுதானே, நீயாவது பாசத்தோட வர்றதாவது. இந்த பாருப்பா, நீ அன்னைக்கு ரயில்வே கட்டில அத்தை ராத்திரில அத்து விட்டு போனனாலதான் எனக்கு இந்த நிலைமை. செஞ்ச பாவத்துக்கு நீ பரிகாரம் செய்யணும்னு நினைச்சினா டாக்டர் சர்டிபிகேட் வாங்கி சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் கொடுத்து, ஏட்டையா பாடி கண்டிஷன் நல்லா இருக்கு, அவர் பதவி ஏத்தவன ஏட்டையா தொழில சீரும் சிறப்புமா செம்மையா வந்து செய்வாரான்னு போய் சொல்லு. இதுதான் நீ எனக்கு செய்யற கைமாறு. ஆகட்டும். பிச்சு விடுவேன். சார், இந்த ஆளு நான் உங்களுக்கு தெரிஞ்சவரா? ஆமா. தயவு செஞ்சு நீங்க போகும்போது இந்த ஆளு கூடவே கூட்டிட்டு போயிடுங்க. ஏமா? பாவம், நேத்து இந்த பெரியவர் வச்சிருந்த பிரெட்டை புடுங்கி திங்கிறேன்னு அவர் மேல விழுந்து நசுக்கி கொலை பண்ண பாத்திருக்காரு. கொலகார பாவி. குத்துனா ஏயா? சும்மா அவன் வச்சிருக்கிறது வயிறா வண்ணா சாலாடு இப்படி திரும்பி பாக்குறதுக்குள்ள திருடி தின்னுட்டு போயிடுறான்.